Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரையில எப்படி சட்னி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும், டிஃபனுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம தோசையில் இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் தோசை மாதிரி ரெடி பண்ணுறதுக்கும் இந்த சட்னி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 விதமாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த சட்னி எப்படி செய்யலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க. அப்புறமா தேங்காய், பூண்டு, புளி, சீரகம், மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், தனியா விதைகள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க. உங்களுக்கு கீரையும் மணத்தக்காளி கீரை தானா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த சட்னியோட டேஸ்ட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சீரகம், மிளகு போட்டிருக்கேன். அடுத்து மல்லி விதை போட்டிருக்கேன். பூண்டு, காய்ந்த மிளகாய், அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கீரையை அதில் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கீரையை. இந்த கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வாயில் இருக்கக்கூடிய புண்ணு, குடல் புண்ணு, இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. பொதுவாக கீரைனாவே ரொம்ப நல்லது. இந்த கீரையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புண், குடல் புண்ணு ஆற்றுது. இந்த அளவுக்கு வதங்கி பாருங்கள், சுருண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தேங்காய், புளி ரெண்டையும் சேர்த்து சும்மா ஒரு கிளறி விட்டு நிறுத்திடுவோம். நல்லா ஆற விட்டுட்டு ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. அவ்வளோ நல்லதுங்க இந்த கீரை. அவ்வளோதான், நம்மளோட கீரை ரெடி, சட்னி ரெடி ஆகிடுச்சு. கசப்பு டேஸ்ட்னால சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அடுத்து இந்த சட்னி எப்படி தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எல்லாத்துக்குமே நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னிக்கு. எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு பொரிந்ததும் உளுந்தம்பருப்பு, அடுத்து கருவேப்பிலை. வேணுன்றவங்க பெருங்காய ஃப்ளேவர் வேணும்னா லைட்டாக இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கசப்பில்லாத மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நான் இந்த சட்னியை 3 விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கு, யூஸ்வலாக தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. இது டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் மடித்து காமிச்சிருக்கேன். நீங்கள் ரோல் பண்ணி அப்படியே அந்த ரோலை கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஒயிட்டும் க்ரீனும் கலந்த ரோல்ஸ் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு யூஸ்வலாக மல்லி புதினா சட்னி எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும். இந்த கீரையோட இயற்கை குணமே லைட்டாக கசப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசையை திருப்பாமல் அப்படியே மடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டஃப்டு மணத்தக்காளி கீரை சட்னி தோசை ரெடி. இதை நம்ம ரோல் பண்ணி கூட நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு போட்டு அனுப்பலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதம், இதுவுமே லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த சட்னி, நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் போட்டு நம்ம சாதம் கிளறி கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல க்ரீன் ரைஸ் மாதிரி இருக்கும். மல்லி சாதம், புதினா சாதம் மாதிரி தான் இருக்கும் இதுவும். சூடான சாதமாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா இது நல்லா இருக்காதுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட மணத்தக்காளி கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.